அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் போன்ற போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் தங்களது புகைப்படத்தை குறிப்பிட்ட ஃபைல் சைஸில் அப்லோட் செய்ய வேண்டும். மேலும் என்எம்எம்எஸ் போன்ற தேர்வின் போதும் எமிஸிலும் மாணவர்களுடைய புகைப்படத்தை அங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஃபைல் சைஸ் அளவுக்கு ரீசைஸ் செய்து அப்லோட் செய்ய வேண்டும். ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது. அது எப்படி சரியான ஃபைல் சைஸ்க்கு நம்ம ரீசைஸ் செய்து அப்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் ரீசைஸ் இமேஜ் ஆன்லைன் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் வரும். அதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், ரெடியூஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய ஃபோட்டோஸ் நான் வந்து காட்டிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 110.4 KB இருக்கு. நான் ரீசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய கேபி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஸோ ஃபைல் சைஸ் பாருங்க 37.2 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ டெட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுல 40 KB இருக்கும். எமிஸ்ல நீங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணும்பொழுது 25 KB நம்ம அப்லோட் பண்ற மாதிரியா இருக்கும். என்எம்எம்எஸ்க்கு அப்ளை பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா 50 KB இருக்கும். ஸோ எப்படி சரியான ஃபைல் சைஸ் அந்த கரெக்டான சைஸுக்கு வந்து ரீசைஸ் செய்யறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறமா செலக்ட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ உங்கள் லேப்டாப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் இமேஜை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோஸை நீங்கள் ரீசைஸ் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டோம்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 110.4 KB இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 40 KBக்கு இப்போ டெட்டுக்கு அப்ளை பண்ணுறப்ப நமக்கு 40 KB வேணும். அது எப்படி நம்ம ரீசைஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட் கொடுத்துருப்பாங்க, ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே நீங்கள் ரீசைஸ் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவுக்கு ரீசைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58.4 KBக்கு வந்து ரீசைஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம இன்னும் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ மேலே போயிருங்க. ஸோ இந்த வித்தை வந்து பார்த்தீங்கன்னா 65 அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசைஸ் கொடுங்க. ரீசைஸ் கொடுத்துட்டு கீழே வாங்க. வந்தீங்கன்னா 52 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுவும் அப்லோட் ஆகாது. ஸோ திரும்ப மறுபடியும் இந்த குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு ரீசைஸ் கொடுங்க. ரீசைஸ் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க 35.89 KB வந்துருச்சு. இப்போ டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மை ஃபோட்டோன்னு சொல்லிட்டு 35.9 KBல இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ ஃபைல் சைஸ் பாருங்க 35.9 KB. ஸோ இதை இப்போ உங்கள் மொபைலில் இது வந்து மொபைலில் அது லேப்டாப்பில் டவுன்லோட் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இந்த ஃபோட்டோஸை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ இந்த ஃபோட்டோஸுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே தெரியக்கூடிய இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல்ரெடி மை ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்போ இது மை ஃபோட்டோவிலேயே 1, 2 அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அது வந்து சேவ் ஆயிரும். அப்படி சேவ் ஆனதை நம்ம போய் எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்கள் டவுன்லோட் போயிருங்க. போயிட்டீங்கன்னா ஸோ பாருங்க மை ஃபோட்டோ 2 இருக்கு பாருங்க. அங்கே கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணும் பொழுது ஈஸியாக வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.